பிரியதர்ஷன், இன்று என்ன தலைப்பில் பேசப் போகிறீர்கள்? என் இனியவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நான் பார்க்க போகும் தலைப்பு ஒரு நகைச்சுவை கதை ஒன்று உங்களுக்காக இப்பொழுது கூறப்போகிறேன். கதை கூறப் போகிறீர்களோ? ஆம், இப்பொழுது பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு மானிடன் புத்தரிடம் சென்று கேட்டாராம், எங்களது அப்பா எத்தனையோ அழிச்சாட்டியம் செய்துள்ளார், அவர் இப்பொழுது இறந்து விட்டார். அவர் சொர்க்கத்துக்கு செல்வாரா நரகத்துக்கு செல்வாரா என்று எனக்கு தெரியவில்லை. எங்களது ரிச்சுவல் படி தானம் செய்வது, யாகம் செய்வது இதையெல்லாம் செய்துவிட்டேன். ஊரில் நீங்கள் பெரிய சாமியார் என்று ஊரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் உங்களிடம் உங்களது இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எங்களது அப்பாவை சொர்க்கத்துக்கு செல்ல வையுங்கள் என்று கேட்கத்தான் வந்தேன் என்று சொன்னான். அதற்கு புத்தர், சரி, நான் சொர்க்கத்துக்கு செல்ல வைக்கிறேன். நாளை நீ நான் சொல்லும் மெட்டீரியல்ஸை வாங்கி கொண்டு வா என்று சொன்னான். எந்த மெட்டீரியல்ஸ் என்றால் 2 பானை, 2 வெண்ணெய் கட்டி, 2 கல், 1 கம்பு, இதையெல்லாம் நாளை வாங்கி கொண்டு வா. நான் உன் அப்பாவை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்கிறேன். அவன் சொன்னான், யாக மெட்டீரியல் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதே சாமி, நாளைக்கு வாங்கிட்டு வா, நான் அப்புறமேல் சொல்றேன் என்று புத்தர் சொன்னார். இவனும் அடுத்த நாள் வாங்கி கொண்டு வந்தான். அப்பொழுது புத்தர் குளத்தின் கரைக்கு அழைத்து கொண்டு சென்று, முதலில் நான் சொல்வதெல்லாம் செய் என்று சொன்னார். முதலில் பானைக்குள் வெண்ணெய் கட்டியே போடு. அவன் 2 பானைக்குள் வெண்ணெய் கட்டியே போட்டான். அதன் மேல் கல்லை போடு என்று சொன்னான். 2 பானைக்குள்ளேயும் கல்லை போட்டான். 2 பானையும் ஆற்றுக்குள் தூக்கி போடு என்று சொன்னார் புத்தர். இவனும் அதே போல ஆற்றுக்குள் தூக்கி போட்டான். இப்பொழுது அந்த குச்சியை வைத்து 2 பானையும் அடித்து உடை என்று சொன்னார். இவனும் 2 பானையும் அடித்து உடைத்தான். அப்பொழுது கல் கீழே போனது, வெண்ணெய் மேலே மிதந்து கொண்டிருந்தது. இப்பொழுது புத்தர் சொன்னார், நான் சொல்லும் மந்திரத்தை நீ சொல் அப்படி என்று சொன்னார். கல்லே மேலவா, வெண்ணையே கீழே போ, கல்லே மேலவா, வெண்ணையே கீழே போ என்று இது வரும் வரை நீ சொல்லிக்கொண்டு என்று சொன்னான். அவனோ முறைத்து பார்த்தான். கல் எப்படி சாமி மேல வரும், வெண்ணெய் எப்படி சாமி கீழே போகும், இது அசாத்தியமான காரியமாச்சே அப்படின்னு கேட்டபோது, அப்போ உனக்கே தெரியுது இல்ல, கல் மேலே வராது வெண்ணெய் கீழே போகாதுன்ட்டு. அப்புறம் எதுக்கு உங்க அப்பா எத்தனையோ அழியா சேட்டைகள் செய்துள்ளார், அதை செய்தாலும் எப்படி சொர்க்கத்துக்கு போவார் என்று நீ நம்பிக்கிட்டு இருக்க? எந்த சேட்டையும் செய்தாலும் அனைவரும் நரகத்துக்கு தான் செல்வார்கள், யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டார். அதுக்கு எந்த பரிகாரமும் இல்லை, எந்த முடிவும் இல்லை என்று கூறினார் புத்தர். இதனால் மக்களே, நாம் அனைவரும் நல்லதே செய்து சொர்க்கத்துக்கு போவோம். மேலும் பல தகவல்கள் தெரிந்து கொள்ள தமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். நான் இப்போது விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.